மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களே, அன்பு உள்ளங்களே, மீடியா நண்பர்களே, என் உயிரிலும் மேலான ரசிகர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு மனிதர் எதுக்காக பிறக்கிறோம், எப்படி வாழ்றோம், யார் நம்மளை வளர்த்து விட்டா அப்படிங்கிறத என்னைக்குமே மறக்கக்கூடாதுன்னு என் அன்பு உள்ளம் ஐயா சிவாஜி கணேசன் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார். அவர் கடைசி மூச்சு வரைக்கும் நாடகத்தில் எப்படிலாம் வளர்ந்தாரு, யார் அவரை வளர்த்து விட்டாங்க, அதே மாதிரி திரையுலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஐயா P.A. பெருமாள் முதலியார், ஐயா A.V.M. செட்டியார் அவர்கள், ஐயா கிருஷ்ணன் பஞ்சு அவர்களை என்னைக்குமே மறக்காம பேசிக்கிட்டே இருந்தார். கடைசி மூச்சு வரைக்கும் பேசினார். அந்த வகையிலே தன்னோட வாழ்க்கையை பற்றி பெருமையா ஒரு புக் எழுதியிருக்கார் அண்ணன் எடிட்டர் மோகன் அவர்கள். பழசெல்லாம் மறக்காதவர் ஒரு நல்ல மனிதர்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த வகையில் ஒரு நல்ல மனிதர்ல அண்ணன் ஒருத்தர். எப்படி வந்தாரு, யாரால வந்தாரு, எப்படி வாழ்ந்தாரு, எப்படி எடிட்டர் ஆனாரு. ஒரு நாள் கல்யாணம் ஆகுது, கலப்பு கல்யாணம் ஆகுது. வரலட்சுமிங்கிற ஒரு மகாலட்சுமி வீட்டுக்கு வராங்க. அந்த நக்கில் 3 குழந்தைங்க பிறக்கிறாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகுறாரு, ப்ரொடியூசர் ஆகுறாரு, டைரக்டராகவும் ஆகுறாரு. இன்னைக்கு தமிழ் திரையுலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசராக நேற்று விளங்குறதுல பல ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு வாழ்வு கொடுக்கிறாருங்கிறதா நம்ம சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ப்ரொடியூசர் இன்னைக்கு இருக்கிறார். அண்ணன் கூட பயணிச்சதுல எனக்கு ஒரு படம் அவங்க கூட 2 படம் பண்ணியிருக்கேன். அவங்க கூட அவரோட உழைப்பை நான் பார்த்துருக்கேன். பசங்களை திட்டுவார், டே இங்கே பார்த்து கற்றுக்கடா, இங்கே பார்த்து கற்றுக்கடா, இங்கே பார்த்து கற்றுக்கடான்னு. இது மாதிரி ஒரு படத்தில் நடிக்கும் போது ராஜா டைரக்ஷன், ரவி நடிக்கிறாரு. அதுவும் மாட்டுக்கொட்டாயில் எடுக்கிறாங்க. அந்த மாட்டுக்கொட்டாயில் இந்த ஹீரோ சேலஞ்ச் விட்டுருக்கான் தன்னோட ஹீரோயின் அண்ணன்கிட்ட, நான் விவசாயம் பண்ணி அவனை ஜெயிச்சு காட்டுறேன். அந்த வகையில் அந்த பையன் சாணி எழுறான். இது ஒரு 5 நாள் எடுத்துக்கிட்டே இருக்காரு. யார்? ராஜா. இப்படி பண்றா, இப்படி பண்றா, இப்படி பண்றாரு. அப்போ போனோன்னு ரவிக்கிட்ட, அங்கிள் கொஞ்சம் சொல்லுங்க அங்கிள், என்ன அங்கிள் இப்படி போட்டு படுத்துறாரு அண்ணன் அப்படின்னு. நான் போய் கேட்டோன்னே, என்னப்பா அப்படின்னா, அங்கிள் அப்பா என்னை நம்பி ஒரு படம் எடுக்க சொல்லியிருக்காரு, தம்பியையும் பார்த்துக்கணும், அப்பா சொன்ன வார்த்தையும் நான் காப்பாற்றணும் அப்படிங்கிற போது இருக்கும்போது எப்படி அங்கிள் உழைக்கணும் அங்கிள் அப்படின்னோடனே, ஸோ உடனே அங்கேருந்து ரவி, அண்ணே நான் சும்மா சொன்னேன்னே அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த பிள்ளையும் ஒரு உழைக்கக்கூடிய ஒரு பிள்ளை. எவ்வளோ உழைப்பு 2 பேரையும் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க அப்பா வராங்க, 6வது நாள் வராது. டேய் ரவி, என்னடா சாணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, மூஞ்சில் கொஞ்சம் தேய்ச்சிக்கிட்டான்றாரு. இப்படி ஆர்வம் உள்ளவர்கள், சினிமா மோகம், சினிமா பைத்தியம், காதல் பண்றாங்க அவங்க அத்தனை பேரும். அவ்வளவு புரியும் சினிமா மேல. கூட இருக்கிறவங்களுக்கு அருமையான கதாபாத்திரங்கள் கொடுத்து பெரிய பேரு. இன்னைக்கு நான் இங்க இப்படி நிக்கிறேன்னா அது உனக்கும் எனக்கும் ஒரு காரணம். என்ன நன்றி என்ன. அவருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ பாத்தீங்கன்னா, டாக்டர் அவர் புள்ள டாக்டர் சரோஜா, அந்த புள்ள கல்யாணம் பண்ணது அண்ணன் ஸ்டில்ஸ் லக்ஷ்மிகாந்தன் வீட்டிலேருந்து ஒரு பிள்ளை எடுத்து கல்யாணம் பண்ணியிருக்காரு. பாருங்க, திரையுலகத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க தான். அதே மாதிரி ராஜா அவர் கூட படித்த திரையுலக இன்ஸ்டியூட்டில் படித்த பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதே மாதிரி தம்பி ரவி என் இனிய நண்பர்களான விஜயையும் சுஜாதாவோட குழந்தையான ஆரத்தியை கல்யாணம் பண்ணிக்கிறார். ஏதோ சினிமா சம்பந்தப்பட்டதுதானே எல்லாமே சுற்றி வந்துக்கிட்டே இருக்கணும் அவங்கள சுற்றி. இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சினிமாக்குள்ள வரும்போது என்கிட்ட சொல்லுவாங்க, உங்க அப்பாவுக்கு கேமரா முன்னாடி நடிக்கத்தான் தெரியும், சம்பாதிக்க தெரியும், ஆனா பணம் சேர்க்க தெரியாது. அதுக்கு தான் என் சித்தப்பா V.C. சண்முகம் இருக்காருன்னு சொல்லுவாங்க. அந்த வகையிலே அண்ணன் எடிட்டர் மோகன் அண்ணன், இவர் மாதிரி நம்ம திரைய உலகத்தில் அத்தனை பேரோட வீட்டில் அண்ணன் மோகன் மாதிரி, எங்கள் சித்தப்பா மாதிரி எல்லாரும் பிறந்தா பிரமாதமாக இருக்கும் நம்ம இண்டஸ்ட்ரி. எப்படி வளர்த்துருக்காரு பிள்ளைகளை, எவ்வளோ மரியாதையை வளர்த்துருக்காரு பிள்ளைங்களை.
அண்ணே நீங்க சிங்கம், சிங்க குட்டிங்க, தனியா நின்று நிற்கக்கூடிய சிங்க குட்டிங்க உங்க பிள்ளைங்க. அந்த வகையிலே இப்படி ஒரு குடும்பம் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கேன், சினிமாவில் தெரிஞ்சிருக்கு, இப்படி கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்காங்கன்னு சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் ஒரே காரணம் யார்? பின்னாடி இருந்து இதை இயக்கிய பிரின்சிபல் யார்? அம்மா வரலட்சுமி அம்மா தான். இந்த பொம்பளை இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது, டைரக்ஷன் எங்கேயுமே போக முடியாது. இது வந்து பெரிய ஸ்ட்ரென்த் அவங்க தானே. ஆகையால் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், ரொம்ப நல்லா இருக்கணும். இவங்க வந்து எப்படி பல ஆயிரக்கணக்கான பேருக்கு வந்து வேலையை கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இந்த பிள்ளைகள் ரொம்ப பெருசாக வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க குடும்பமே நல்லா இருக்கணும். அதுக்கு நான் வந்து ஆண்டவனை வேண்டிக்கிறேன், எங்கள் அப்பா வேண்டிக்கிறேன். நீங்கள் அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. என்ன உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணுங்க. நன்றி.